விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நம்முடைய இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எளிய மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்ற நல்லக்கண்ணு தற்பொழுது காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐயா RNK அவர்களின் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் மருத்துவமனையில் அவரை பார்த்தேன். இன்று வருவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். 101 வயதில் காலமாகி இருக்கிற அவர் புகழ் நீடு அட வேண்டும். அவருடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தில் என்றென்றும் போற்றப்படும். விடுதலை போராட்ட வீரராக, பொது உடைமை இயக்க தலைவராக, விளிம்பு நிலை மக்களின் பாதுகாவலராக அவர் தொண்டாற்றியிருக்கிறார். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமை இயக்கத்தை உருவாக்கி அவர்களின் குரலாக தொடர்ந்து உரத்து பேசி வந்தவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. பொது வாழ்வில் எளிமையாகவும் தூய்மையாகவும் வாழ முடியும் என்பதற்கு அவர் நம்மிடையே ஒரு வாழும் சாட்சியாக விளங்கியவர். இவரை போல் ஒரு ஆளுமை இனி அரசியல் களத்தில் பார்க்க முடியுமா என்று ஏக்கம் தரக்கூடிய வகையிலே வாழ்ந்து காட்டியவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் யாவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பெரும் பகுதியை சிறைகளிலும் போராட்ட களங்களிலுமே கழித்தவர் நல்லக்கண்ணு அப்படிங்கிறத நம்ம அறிவோம். அது போன்ற ஏதோ ஒரு நிகழ்வை உங்களால சுட்டிக்காட்ட முடியுமா? நான் பொது வாழ்வுக்கு வந்த பிறகு எண்ணற்ற பல போராட்ட களங்களில் அவரோடு நான் பங்கேற்று இருக்கிறேன். அடிக்கடி அந்த போராட்டத்தில் பங்கேற்று கைதாகி இருக்கிறார். அன்றைக்கு அவ்வப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு இளம் தலைமுறையினருக்கு ஒரு பாடம். நெல்லை சதி வழக்கிலே கைது செய்யப்பட்டவர். அவர் சிறு வயதிலிருந்து கம்பீரமான மிடுக்கான மீசை வைத்திருந்தவர். ஆனால் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் ஆட்சியாளர்களின் கொடுமையால் அவருடைய மீசைக்கு தீ வைத்து பொசுக்கிய கொடுமை நடந்தேறி இருக்கிறது. அதன் பின்னர் அவர் மீசை வைப்பதையே விட்டுவிட்டார் என்ற வரலாற்றை கேட்கிற போது நமக்கு மெய்சில் இருக்கிறது. சாதிய வன்கொடுமைகள் தென் மாவட்டங்களில் தலைவிரித்தாடிய காலத்தில் அவருடைய மாமனாரே அதற்கு பலியாக நேர்ந்த போது அப்போதும் அவர் அதை சாதிய பிரச்சனையாக மாற்றாமல் அல்லது அதற்கு இடம் தராமல் பக்குவத்தோடு நடந்து கொண்டவர், பெருந்தன்மையோடு நடந்து கொண்டவர், எப்போதுமே ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று பேசியவர். ஆகவே அவருடைய சிறை வாழ்வும் சரி, எஞ்சிய பொது வாழ்வும் சரி, ஈகத்திற்கு தியாகத்திற்கு பெயர் போனது. அந்த மாபெரும் தியாகியை நாம் இழந்து நிற்கிறோம். அவருக்கு மீண்டும் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்.